ஸோ குட் ஈவினிங் மக்களே. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹோட்டல் ஸ்டைல் பன்னீர் சில்லி ட்ரை. அதுக்கு தேவையான பொருட்கள்: ஃபர்ஸ்ட், நறுக்கி வச்ச பன்னீர், நல்ல டைமண்ட் சைஸில் சூப்பராக நறுக்கி வச்சுருக்கோம். ஜிஞ்சர், கார்லிக், சின்ன வெங்காயம், ஸ்ப்ரிங் ஆனியன், கொஞ்சம் சில்லி, பெரிய வெங்காயம் டைஸாக, கேப்சிகம் நல்ல டைஸ்ட். இது பார்த்திங்கன்னா ரெட் சில்லி பவுடர் பேஸ்ட், சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவர், டொமேட்டோ சாஸ் அண்ட் ரெட் சில்லி சாஸ். நல்ல ரைஸ் பிரான் ஆயில் சூடாயின்ருக்கு பொரிக்கிறதுக்கு. ஹை ஃப்ளேம்ஸ். ஸோ இப்போது நம்ம இந்த கரைச்சி வச்சுருக்கிற சில்லி பவுடர் பேஸ்ட் அதை பன்னீரில் போட்டு நல்லா மேரினேட் பண்ணிக்கிறோம். அது கூட கார்ன்ஃப்ளவர் மாவு, த்ரீ ஸ்பூன்ஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டாச்சு. லைட்டாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு தேசத்தின் உப்பு. நெக்ஸ்ட் கொஞ்சம் பெப்பர் பவுடர். நல்ல அரோமா வரும், டேஸ்ட். நல்லா கலக்குன்னு கலக்கிக்கலாம். நல்லா கலக்கிண்டா நல்லா இந்த மாதிரி வாவ் ஜூஸி. வாவ், இதை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? சிக்கன் ஞாபகம் வருதா? இது பன்னீர். பன்னீரை நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். சாப்பாடு யாருக்கெல்லாம் பிடிக்குமோ அவங்களுக்கு இந்த சவுண்ட் ரொம்ப பிடிக்கும். டீப் ஃப்ரைட் சவுண்ட், அந்த ஸ்மெல், அந்த அரோமா, ஆஹா ஊரையே கூப்பிடும். மடன்னு போட்டு பொரிச்சு எடுத்தால் சுவையான ருசியான பன்னீர் பொரியட்டும். பன்னீர் ஆல்மோஸ்ட் ரெடி. ஹலோ அண்ட் வெல்கம் பேக். ஸோ ஃபைனலி பன்னீர் எல்லாம் பொடிச்சு எடுத்தாச்சு. அகேன் ஒரு ஃப்ரைங் பேனில் எண்ணெய் சூடாக்கிட்டு அதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஜிஞ்சர் அண்ட் கார்லிக் அதை முதல்ல போட்டுக்கணும். நல்லா சாட்டே பண்ணிக்கலாம். நல்ல ஸ்மெல் வருது. பொரி 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 பொரி. எஸ். இப்போது நெக்ஸ்ட் நம்ம போடுறது க்ரீன் சில்லி, பச்சை மிளகாய். இது நீங்கள் புது ஆயில் கூட போட்டுக்கலாம், இல்லைனா பொரிச்சு வச்சுக்கிற ஆயில் கூட யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம இந்த கேஸில் பொரிச்சுக்கிற ஆயிலை யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் நம்ம போட்டிருக்கிறது ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ். அப்புறம் அதே ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட கீழே பாகம் ரியல் ஆனியன்ஸ், குட்டி குட்டி. வதக்கி ஃபைன். இது நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் ஆற வரைக்கும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆனதுக்கப்புறம்
டைஸ் பண்ணி வச்சுருக்கிற கேப்சிகம் அண்ட் ஆனியன்ஸ், பெரிய ஆனியன்ஸ் இதில் போட்டுக்கணும். இது இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு டிரான்ஸ்லூசன்ட் கலரில் சூப்பராக சூப்பர். இந்த ஸ்டேஜில் நம்ம போட்டுப்போம் நம்மளுடைய கேப்சிகம் அண்ட் பெரிய ஆனியன்ஸை. வெரி நைஸ். பன்னீர் சில்லிக்கான பேஸ் சில்லி போட்டாச்சு, வெங்காயம் அண்ட் சில்லி. இப்போ நம்ம சாஸஸ் போடலாம். முதல்ல டொமேட்டோ சாஸ், டொமேட்டோ சாஸ் போட்டாச்சு. அடுத்தது சேம் கலரில் இருக்குது பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட், எனது ரெட் சில்லி சாஸ். கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ரெட் சில்லி சாஸ்க்கு அப்புறம் நெக்ஸ்ட் வருது சோயா சாஸ். பார்த்தாலே ஒரு டாபா எஃபெக்ட் வருது. ரோட் ஸ்டைல், ஹோட்டல் ஸ்டைல் சில்லி பன்னீர். சில்லி ஆன் பண்ணிக்கலாம், ரொம்ப புகையாக வரும். பன்னீரோடைய மேரினேஷன் கொஞ்சம் மிச்சறதை அதில் சேர்த்துக்கிட்டோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு கலக்கலாம். நல்ல ஒட்டாமைக்கு சைடு அடி பிடிக்காமைக்கு, நல்ல ஒட்டாமைக்கு சைடு அடி பிடிக்காமைக்கு சூப்பராக வருது பன்னீர் சில்லி ட்ரை. லைட்டாக தண்ணி, ஒரு செமி சாலிட் கன்சிஸ்டன்சியில் இருக்குது. கொஞ்சம் மூடி வச்சு வேக விடுவோம். லைட்டாக உப்பு போட்டுங்க. உப்பு உப்பு உப்பு, தேசத்தின் உப்பு. வாட்டர் கலர், நல்ல கலர், நல்ல கலர். இப்போவே சாப்பிடணும் போல இருக்குது. பட் வெயிட், பன்னீர் போட்டு தான் சாப்பிட முடியும். ஓகே, மூடி வைக்கலாம். நல்ல வெந்தன் இருக்கு பேஸ். இப்போ நம்ம இதில் பொரிச்சு வச்சுருக்கிற பன்னீரை போட்டுக்கலாம். அப்போ தானே அது பன்னீர் சில்லியாக மாறும். பன்னீர் சில்லி. பன்னீரை போட்டு நல்ல ஒரு சூப்பரான ஒரு கலக்கு. சிம்பிள் டாஸ், லைட் ஹேண்டால். ஸோ தட் அந்த மெயின் மேரினேஷன், அந்த எல்லா சாஸ், எல்லா மசாலா எல்லாமே அந்த பன்னீருக்குள்ளே இறங்கிக்கிட்டோம். மூடி வைக்கணும்னு தேவை கிடையாது. இது அப்படியே கொஞ்சம் அந்த கிரன்ச்சினஸ் இருக்கணும். ஸோ அதனால் ஓப்பன் வச்சு கொஞ்சம் வேக விடும். பாருங்கள், இப்போ நல்லா ஒட்டாமைக்கே வருது சைடில். தட் இஸ் குட் திங், வெரி குட். மேலே கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் மிச்சம் இருந்தது. அந்த க்ரீன் பார்ட், அந்த எல்லோ பார்ட் ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் வருது. பார்க்கறதுக்கே அட்டகாசமாக இருக்குல்ல.
பன்னீர் சில்லி. இது நம்ம பார்த்தோன்னா பரோட்டா, சப்பாத்தி, பராட்டாஸ், தோசை, ஃப்ரைட் ரைஸ், பிரியாணிஸ் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடலாம். அவ்வளோ நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சூப்பர். சுவையான நல்ல ருசியான என்ன ரெடி சில்லி பன்னீர். வாவ், டேஸ்ட் சேமி. நான் போகிறேன்ப்பா சாப்பிட. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.